உயரப் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பது நம்பூர் பழமொழி. ஆனால் சில ஊர்க்குருவிகள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் அல்லது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் பருந்துகளாகி விடுகின்றன. ஆனால் சில பருந்துகள் தங்களுக்கு உயரமாக பறக்க வாய்ப்பிருந்தும் பறக்க முடியாமல் தவிக்கின்றன. தகுதிகள் பல இடங்களில் தகுதி குறைவுகளாக நிராகரிக்கப்படுகின்றன. குறிப்பாக கலைத்துறை, அரசியல், பொது வாழ்க்கை ஆகியவற்றில் ஈடுபடும் பலர் தங்கள் திறமையை வெளிப்படுத்தியும் செல்லா காசாகி விடுகிறார்கள். வாழ்க்கை என்பதே வாய்ப்பும் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்பவருக்கும் தான் வசமாகிறது. ஆனால் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்பு மறுக்கப்படுகின்றவர்கள் எல்லாம் திறமையற்றவர்களாக பலர் முன்னிலையில் ஏளனப்படுத்தப்படுகிறார்கள். 1959ஆம் ஆண்டு தனது முதல் படமான கல்யாண பரிசு படத்தை வெளியிட்ட போது சென்டிமெண்ட் கருதி கல்யாண பரிசு என்று வெளியிடாமல் கல்யாண பரிசு என்றே வெளியிட்டார். என்னதான் திறமை இருந்தாலும் சென்டிமெண்ட் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எண்ணாமல் திரையுலகம் பலரை அலைக்கழித்திருக்கிறது. திரையுலக வாய்ப்பு கிடைக்காத பல திறமைசாலிகள் தடுமாற்றத்தால் மாறியிருக்கிறார்கள். ஒரு சிலர் தடமாறி போயிருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் வரை தன் திறமையை பத்திரமாக பாதுகாத்து வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை உச்சத்திற்கு கொண்டு சென்று தங்கள் உயிரைப் போல நாட்டி இருக்கிறார்கள் திறமைசாலிகள். ஒவ்வொரு முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கு. சியான், விக்ரம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும். சென்னையில் 1966ஆம் ஆண்டு பிறந்த விக்ரமின் இயற்பெயர் கென்னடி ஜான் விக்டர். இவர் சைலஜா என்பவரை 1980இல் திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு அட்சிதா என்ற ஒரு மகளும் துரு என்ற மகனும் உள்ளனர். அட்சிதா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் கொள்ளு பேரன் மனு ரஞ்சித் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவரின் மகன் துரு ஒரு திரைப்பட நடிகர். 90களில் ஆரம்பித்த விக்ரமின் கலைப்பயணம் பெரும் போராட்டங்களை உள்ளடக்கியது. 1990ஆம் ஆண்டு வெளிவந்த என் காதல் கண்மணி என்ற திரைப்படம்தான் விக்ரமின் முதல் திரைப்படம். கிண்டலா? கடை இருக்கு, சிகரெட் இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, கேட்டா இல்லன்ற பின்ன எது கடை வச்சிருக்க? இதன் இயக்குனர் டிஜே ஜாய். படம் சுமாராக போனதை தொடர்ந்து போராட்டம். 1991ஆம் ஆண்டு மறைந்த இயக்குனர் ஸ்ரீதரின் தந்துவிட்டேன் என்னை என்ற திரைப்படத்தில் நடித்தார். ஜோடியாக ரோஹிணி நடித்திருந்தார். சட்டையெல்லாம் சிவப்புக்கரையா இருந்தது. சட்டையில சிவப்புக்கரை இருந்தா அவளா கொலகாரனா? ஒரு சிறந்த இயக்குனர் இயக்கிய படம் என்றாலும் விக்ரமுக்கு பெரிய அளவு பட வாய்ப்புகளை இந்த படம் கொடுக்கவில்லை. மீண்டும் போராட்ட வாழ்க்கை. கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் சினிமாவில் நுழைவுக்காக அவர் தேர்ந்தெடுத்த துறைதான் மாடலிங். ஒரு காலத்தில் திரைப்படத்தின் திறவுகோலாக நாடகங்கள் இருந்தன. நாடகங்களில் நடிப்பவர்கள்தான் திரையுலகில் நுழைய முடிந்தது. ஆனால் 1980களுக்கு பிறகு நாடகத் தொழில் நலிவை சந்தித்தது. அதன் பின் வந்த இளைஞர்கள் மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்தனர். சினிமா வாய்ப்புகளுக்காக விக்ரம் மாடலிங் மற்றும் விளம்பர படங்களில் நடித்தார். அதனை பயன்படுத்தி 2 படங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு பட வாய்ப்புகள் இல்லாமல் தன் திறமையை தீட்டிக் கொள்ள சரியான வாய்ப்பை தேடி அலைந்தார் விக்ரம். தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்ற வேத வசனம் விக்ரமின் வாழ்க்கையில் மெய்யாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆனது. 1999ஆம் ஆண்டு இயக்குனர் பாலாவின் சேது திரைப்படத்தில் விக்ரம் நடித்திருந்தார். நான் கூட முன்னாடி நினைப்பேன், ஏண்டா இந்த லவ்யம் பண்ணி தற்கொலை பண்ணிட்டு சாவறீங்க. ஆனா இப்பதாண்டி புரியுது. இந்த படம்தான் விக்ரமுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அவர் பட்ட பாடுகள் பலன் கொடுக்க ஆரம்பித்தன. வியர்வை துளிகள் பன்னீர் துளிகளாக பரிமளித்தன. தோல்வியால் பெற்ற காயங்களுக்கு களிம்பு தடவி விட்டது சேது. இதில் தான் விக்ரம் சியான் விக்ரம் ஆனார். சேதுன்னு பார்த்து பார்த்து எவ்வளவு அழகா பேர் வச்சோம். இப்ப ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களே, இளவலை கேட்கும் போது நாக்கு பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இளையராஜாவின் இசையும் இந்த படத்தின் வெற்றிக்கு அடித்தளமிட்டது. காதலில் தோன்றவர் கதையுண்டு இங்கே ஆயிரம். விக்ரம் உணர்வு பூர்வமான நடிப்பில் யதார்த்தம் கலந்திருந்ததால் சினிமா ரசிகர்கள்
விக்ரமை நேசிக்கத் தொடங்கினர். இந்த படத்திற்காக தலையை மொட்டையடித்துக் கொண்ட விக்ரம் தன் உடல் எடையையும் 21 கிலோ குறைத்தார். காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா. அப்படி சினிமா மீது ஓர் ஆழமான காதல் கொண்ட விக்ரம், இவருக்கு சேதுவின் வெற்றியை தொடர்ந்து பல படங்கள் கிடைத்தன. தன் திறமையை வெளிப்படுத்த எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைத்தே தீரும் என ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கை வைக்க வேண்டும். விக்ரமிற்கு அந்த நம்பிக்கை பலமாக இருந்தது. ஒரு பிரபல வார பத்திரிகையில் கேள்வி பதில் பகுதியில் ஒரு வாசகர் விக்ரம் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருந்தார். அதற்கு அந்த வார இதழில் பொறுத்தார் இன்று பூமி ஆள்கிறார் என்று கூறப்பட்டிருந்தது. எவ்வளவு பொருத்தமான பதில்! கான்பிடன்ஸ், முயற்சி, ஹார்ட் ஒர்க், தன்னம்பிக்கை. அதுக்கு ஒரு உதாரணம் கேள்வி. இவ சோ பர்టిక్యులர் அபௌட் சேது. அந்த சேது எப்படி ஓடிச்சு? திரையுலகில் இப்பொழுது வரும் இளைஞர்களுக்கு விக்ரம் ஒரு தன்னம்பிக்கை பாடம். அவர் ஒவ்வொரு படத்திலையும் அவர் உடம்பே வருத்திக்கிட்டு மாத்தி பண்ற அந்த கேரக்டர்ஸ், அந்த அன்னியன்லாம் பார்த்துட்டு வாய்ஸ்ல இவ்வளோ டிஃபரன்ஸ் கொடுக்க முடியுமான்றது நான் ரொம்ப ஆச்சரியம். கோவில் இருந்தா கொஞ்சம் தள்ளி போய் ஓரமா துப்புறது, இல்ல குப்பை தொட்டில போய் துப்புறது. Rose means beauty. Beauty means Nandi. As sweet as candy. அவ சாக வேண்டியவ குறுக்கணிக்காத. தொடர்ந்து தில், காசி, ஜெமினி, சாமுராய், தூள், சாமி உள்ளிட்ட படங்கள் விக்ரமுக்கு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கின. ஆண்டு மீண்டும் பாலாவுடன் இணைந்து பிதாமகன் என்றொரு படத்தில் சித்தன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த விக்ரம் தன்னுடைய மற்றொரு பரிணாமத்தை வெளிப்படுத்தினார். சிறந்த நடிகருக்கான தேசிய விருது விக்ரமுக்கு கிடைத்தது. விக்ரமின் உடல் மொழி மிகச்சிறந்த நடிப்பாற்றல் மிக்கது. அந்த கதாபாத்திரங்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து விடுகிறார் விக்ரம். அமரர் கல்கி எழுதிய சாகா வரம் பெற்ற சரித்திர நாவலான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இயக்குனர் மணிரத்னத்தின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு தனது கதாபாத்திரத்தை மெருகேற்றினார் விக்ரம். ஒரு காலத்தில் என்னை காதலிப்பதாக சொன்னவன் பிறகு வீரபாண்டியனை காதலித்து அவனை காப்பாற்ற முயன்றவன். மணிரத்னத்தோடு பணியாற்றும் பொழுது இருவருக்கிடையில் உள்ள புரிதல் தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக கொண்டு வந்தது என தெரிவித்திருந்தார். தனக்குள் இருக்கும் ஆதித்ய கரிகாலனை ஆழமாக வெளிக்கொணர்ந்திருந்தார் விக்ரம். அது மணிரத்னத்தால் இயல்பாகவும் நேர்த்தியாகவும் கொண்டு வர முடிந்தது என்று விக்ரம் பெருமையோடு வெளிப்படுத்தி இருந்தார். படம் 500 கோடி ரூபாய் வசூல் ஆனதில் விக்ரமிற்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. அவள் என்ன சொன்னாள்? அவர்கள் அழைத்தால் நீ கண்டிப்பாக வருவாய் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் காதலின் முன்பு எல்லாம் தரைமட்டமாகிவிடும் என்பது ஆதித்ய கரிகாலன் கதாபாத்திரத்தின் பலவீனம் கலந்த பலம். உலகத்திற்கு நீ பழுவிட்ட ஐரன் இளையராணியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ என் நந்தினி. ராவணன் படத்தில்தான் முதலாக மணிரத்னம் விக்ரம் கூட்டணி தொடங்கியது. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முறையாவது மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கும். அந்த உண்மை ராவணன் படத்தில் நிறைவேறியதாக விக்ரம் தெரிவித்திருந்தார். ஒடுக்கப்பட்டவன் நான் எங்க, நீங்க எங்க, உங்க கடவுள் எங்க நினைச்சேன். ராவணன் வெற்றிக்கு பிறகு 100 படங்கள் உங்களோடு இணைந்து செய்ய வேண்டும் என்று பெருமை பொங்க கூறியிருந்தார் விக்ரம். அப்படிப்பட்ட விக்ரம் தனது நடிப்பின் மூலம் செய்த மற்றொரு தவம்தான் பழுதூக்குதல் மற்றும் ஆண் அழகன் எப்படி உருவாகிறான் என்பதை உணர்த்தும் கதை. இந்த படத்தில் நடிப்பதற்காக உடல் எடையை கூட்டியும் குறைத்தும் அதே சமயம் மேக்கப் மூலமாகவும் தன் உடலை வருத்தி இமேஜை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நடித்திருந்தார். எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், அந்த இடம் அதுக்கு மேல முடியாது அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு தாண்டி பண்ணிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் பாடி எல்லாத்துலயும் 4 hours எவ்ரிடே ஃப்ரம் மார்னிங் 4:30 to 9 only மேக்கப். பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன இயக்குனர் சங்கர் தான் இப்படத்தை இயக்கி இருந்தார். உருகி தன்னுடைய நடிப்பாற்றலால் ஒவ்வொரு காட்சியிலும் விக்ரம் தன்னையே செதுக்கிக் கொண்டார். இந்த படத்திற்கு கண்டிப்பாக விருது கிடைக்கும் என்று எண்ணியிருந்தார் விக்ரம். ஆனால்
கிடைக்கவில்லை. உயிரை பணயம் வைத்து எடுத்த முயற்சிகள் விழலுக்கு இறைத்த நீரானது. விக்ரமின் திறமையை மக்கள் அறிந்து வைத்திருந்த போதும் தேர்வு குழுவில் இருந்த நடுவர்கள் மதிக்கவில்லை. என்ன செய்வது? பல நேரங்களில் இப்படித்தான் ஆகிறது. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. கேரக்டருக்காக இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண ஆக்டர் ஐ திங்க் ஹாலிவுட்லயும் இல்ல, இந்தியாலயும் இல்ல, எங்கேயும் இல்ல. 2002 வெளியான சாமுராய் என்ற திரைப்படத்தை பாலாஜி சக்திவேல் இயக்கியிருந்தார். சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களையும் ஒரு புரட்சியாளரின் கதாபாத்திரத்தில் விக்ரம் ஜொலித்திருந்தார். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் பேர் புதுசா செல்போன் வாங்கிட்டு இதே நாட்டுல ஒரு இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறாதது விக்ரமிற்கும் அவரது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம். விக்ரமிடம் உள்ள திறமைகள் ஏராளம். அதை பயன்படுத்தி உயிரை கொடுத்து நடித்த பின்பும் அது பயனற்று போனால் எவ்வளவு வேதனை! ஒரு படைப்பாளி என்ற முறையில் விக்ரம் நிறைய வேதனைப்பட்டிருந்தார். தன் தொழிலின் மீதும் தன் திறமையின் மீதும் அபார நம்பிக்கை வைத்துள்ள ஒருவர் தோல்விகளைக் கண்டு துவள மாட்டார். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்களைக் கண்டு கலங்க மாட்டார்கள். பீனிக்ஸ் பறவையைப் போல மீண்டும் தன் முயற்சியால் எழுந்து நிற்பார்கள். இதற்கு விக்ரம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தனது திறமை மீது நம்பிக்கை வைத்து அடுத்த படத்தில் நடிக்க தொடங்கிவிட்டார் விக்ரம். அந்த படம்தான் தங்கலான். பா. ரஞ்சித்தின் இயக்கத்தில் வெளிவரவுள்ள இந்த திரைப்படம் தமிழ் மொழி வரலாற்று படமாகும். ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் சார்பில் திரு ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். விக்ரம் மற்றும் பசுபதி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். பார்வதி மேனன், மாளவிகா மோகன் நடித்திருக்கின்றனர். சுமார் 150 கோடி ரூபாய் செலவில் வெளிவரவுள்ள இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இவர் தமிழ் சினிமாவில் பணிபுரிந்த வரையில் 7 பிலிம்பேர் விருதுகள், சிறந்த நடிகருக்கான ஒரு தேசிய விருது, தமிழ்நாடு மாநில விருது என பல அங்கீகாரங்களை பெற்றுள்ளார். இவருக்கு மிலான் பல்கலைக்கழகம் 2011 கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. அது மட்டுமில்லாமல் வெவ்வேறு சமூக நல நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் குடிசார் அமைப்பின் தூதர், சஞ்சீவினி அறக்கட்டளையின் தூதர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பள்ளியின் தூதர் போன்ற பொறுப்புகளை வகித்துள்ளார். இவர் நடிப்பை மட்டும் நம்பி இல்லாமல் அஜித் குமார், பிரபுதேவா, அப்பாஸ் போன்ற முன்னணி கதாநாயகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார். கோபமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகியோ ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடு, மனசு தெளிவாயிடும். மேலும் ஸ்ரீ, ஜெமினி, கந்தசாமி, மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், கடாரம் கொண்டான் போன்ற சில பேசப்பட்ட படங்களில் பாடல்களும் பாடியுள்ளார். வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர்களிலும் தன் நடிப்பால் அசத்தியவர் விக்ரம். இந்த பிளேல அந்த வாழ்க்கையில கடைசி கட்டத்துல இருக்காரு. He feels I've done nothing to show for it. ஒருவர் ஒரு துறையில் வெற்றி பெற திறமை மட்டுமே போதாது என்பதை விக்ரமின் திரையுலக வாழ்க்கை அடித்துச் சொல்லி இருக்கிறது. ஆனால் திறமை வென்றே தீருமென விக்ரம் நிரூபித்திருக்கிறார். தனது திரைப்படம் போல தந்துவிட்டேன் என்ன என திரைத்துறைக்கே தன்னை தாரை வார்த்திருக்கிறார். ஆனா சினிமாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் தான் நான் பண்ணிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு வெறி சினிமா மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். விக்ரம் தன் ரசிகர்களை ஏமாற்றியதே இல்லை. ஆனால் மக்களின் நாடி பிடித்து அவர்களின் ரசனையை தெரிந்து கொள்ளுபவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். இப்ப தெரியுதா? புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் இதற்கு ஓர் சிறந்த உதாரணம். விக்ரமும் ரசிகர்களின் நாடி அறிந்தவர்தான். விக்ரம் ரசிகர்களை ஏமாற்றவில்லை. அவர் ஒரு சிறந்த கலைஞர். அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம். ரிசைனிங், ரிட்டையரிங் அதெல்லாம் டெஃபினட்டாக கிடையாது. நெக்ஸ்ட் ஜென்மம் எடுத்தாலும் டெஃபினட்டாக நடிகனா தான் வரணும், முயற்சி பண்ணுவேன். என்னோட பட்டலம் பத்தி உங்களுக்கு தெரியல. நீங்க ரசிகர் மட்டும் நீங்க பாருங்க, நீங்க உங்க தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன்.